மக்களை சந்தித்து வாக்கு கேட்கும் பொழுது, நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய பெயரால் வாக்கு கேட்கும் பொழுது மக்களுக்கு தந்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி தந்திருக்கிறோம் என்ற அந்த பெருமையோடு, அந்த மகிழ்ச்சியோடு, அந்த உரிமையோடு உங்களிடம் ஓட்டு கேட்கிறோம். ஆனா நமக்கு எதிராக நிற்கக்கூடிய அதிமுக யாரோடு கைகோர்த்து கொண்டு நிக்குது? பிஜேபியோட. 100 நாள் வேலை திட்டம், அது யாருக்கும் சம்பளமும் ஏறதில்ல, 100 நாள் வேலையும் இல்ல, இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி. ஏன்னா மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு அதுக்கு கொடுக்கிற நிதியை குறைச்சுக்கிட்டே வராங்க. நிதியே கொடுக்கறது இல்ல. அந்த திட்டத்தையே நிறுத்திடணும் அப்படின்னு தான் நினைக்கக்கூடியவர்கள் தான் பிஜேபியில இருக்காங்க. அவங்களுக்கு கூட தான் இன்னைக்கு கூட்டணி வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இப்படி தமிழ்நாட்டுக்கு, மக்களுக்கு, சாதாரண சாமானிய மக்களுக்கு எதிராகவே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி, அவங்களோட தான் இணக்கமா இருக்கணும். இணக்கமா இருந்தாதான் திட்டங்களை கொண்டு வர முடியும் அப்படின்னு எடப்பாடி. எல்லாத்துக்கும் இணக்கமா இருந்தா எப்படி? நமக்குன்னு உரிமை இல்லையா? அவங்க ஹிந்தி படி இல்லைன்னா உங்களுக்கு பிள்ளைங்க படிக்க வேண்டியதுக்கான காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஹிந்தி படிச்சுட்டு என்ன பண்றது? நம்ம போய் அங்கிருந்து தான் இங்க வேலைக்கு வராங்க. அவங்க தமிழ் படிச்சுட்டு வர்றதில்ல. நம்ம வேலைக்கு போகும்பொழுது, நம்ம பிள்ளைங்க வேலைக்கு போகும்போது பல நாடுகளுக்கு வேலைக்கு செல்கிறார்கள். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எல்லாரும் படிக்கணும், நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கல்லூரியில படிக்கக்கூடிய நம்ம பிள்ளைங்களுக்காக மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறாங்க, இல்லையா? அடுத்த ஆட்சிக்கு வந்தவுடன் அது 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். படிச்சுட்டு வேலை தேடக்கூடிய பிள்ளைங்களுக்கு அடுத்த ஆட்சிக்கு வந்த உடனே வேலை தேடுறதுக்கு ஒரு 4-5 மாசம் ஆகும். அவங்களுக்கு வேலை தேடுவதற்கான பயிற்சிகளை வழங்கி, அந்த பயிற்சி கொடுக்கக்கூடிய அந்த 6 மாசத்துல அவங்களுக்கும் மாதம் 1500 ரூபாய் தருகிறேன் என்று சொல்லக்கூடிய முதல்வர் நம்முடைய முதலமைச்சர்.